மன்னா 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமும் 17:8. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையில் செய்ததை இங்கு தாவீதுக்கு உணர்த்துகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதிடத்தில் போய் சொல்லுகிறார். தாவீதோட வாழ்க்கையில் என்ன செய்தாராம்? போன இடமெல்லாம் தாவீதோடு இருந்தாராம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினார். தாவீதுக்கு செய்ததை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். உங்களோடு கூட அவர் என்றென்றைக்கும் இருப்பார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நாமத்தை கனப்படுத்துவார். தாவீதை உயர்த்தினவர், தாவீதை கனப்படுத்தினவர், உங்களையும் கனப்படுத்துவார். தாவீதின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவனுமாய் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் மௌனமா இல்லை, உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும். நீர் எங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சத்துருக்களையும் நீர் நிர்மூலமாக்க வல்லவர். எங்களோடு போராடுகிற பொல்லாத ஆவிகள், எங்களை வீழ்த்த பார்க்கிற பிசாசின் ஆவிகள், உம்முடைய சித்தத்தின் மயத்திலிருந்து எங்களை அகற்ற பார்க்கிற பிசாசின் ஆவிகள், சோர்வடைய பண்ணுகிற ஆவிகள், எல்லாம் மனமடிவாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளோட நாமத்தை நீர் கனப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.